Hello friends, good morning everyone. ஸோ வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லும் கிடையாது பையும் கிடையாது, பட் இறங்கின ப்ரெஷரில் கொஞ்சம் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருந்தது. ஸோ இன்வென்ட்ரி டேட்டா வந்து என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்வென்ட்ரி டேட்டா போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்வென்ட்ரி டேட்டா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் தான் வந்திருக்கு, கிட்டத்தட்ட -5.836 எம். ஸோ ஒரு பாசிட்டிவ் டேட்டா தான் கிடச்சிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு நைட் டைம் ஒரு பெரிய மூமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மூமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இல்லை. பட் இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட் மட்டும் ஒரு $0.32 வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மேபி இதோட இம்பாக்ட் வந்து இன்னைக்கு எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா இதை தாண்டி இறங்கணும். அதாவது ஜூன் 24th கேண்டிலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா $64.03. ஸோ இதை கிராஸ் பண்ணாதான் ஸோ இனிமேல் பை செல்லிங், ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து யூஎஸ் ஆயிலில் வந்து இருக்குது. ஓகே, க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுலேயுமே அதே மாதிரி தான். ஸோ ஜூன் 24th கேண்டில் லோ வந்து பிரேக் அவுட் பண்ணணும். 5512 பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ நமக்கு வந்து செல்லிங் கண்டினியூ ஆகும். இல்லைனா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் மட்டும் 5806. ஸோ இந்த 5806 வந்தால் ஸோ நம்ம 215 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதோட டார்கெட் வந்து 5511. ஸோ அப்படி இல்லாமல் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகாமல் கீழே இறங்குனது அப்படின்னா இந்த 5511ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 15 minutes கேண்டில் போய் பார்க்கலாம். நீங்கள் இந்த இடத்த வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு என்ன சொல்கிறதுன்னா ரவுண்ட் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்ன் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் 15 minutes ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரவுண்ட் பாட்டம். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட மேலே தான் போயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 5653க்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் இல்லை கப் அண்ட் சாசர் பேட்டர்ன் ரெண்டுமே கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதோட பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹை வந்து எதிர்பார்க்கலாம். அந்த ஹை எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா இந்த 5806 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல 15 minutesல இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஒன் டேல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதோட டார்கெட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டர்ன் நடந்ததுலேருந்து இந்த 5806 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியணும், நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதோட ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கு. ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி ஸோ அந்த வீடியோஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் கண்டினியூஸாக செல்லிங் தான். ஸோ அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் அடுத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 295. ஸோ 295 வந்தால் ஸோ அந்த இடத்துல 215 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 points பக்கம் ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் ஜோன் 295. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 286 தான் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த டார்கெட் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 55 points பக்கம் நேச்சுரல் கேஸ் டவுன் ஆயிருக்கு ஜஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் செஷனில். கோல்டு வந்து அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுறது. சில்வர் மட்டும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸாக பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் நினச்ச மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு. அதாவது ஹையாக பிரேக் அவுட் பண்ணி அதாவது க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலும் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் அடுத்த டார்கெட் வந்து 889 895 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ் காப்பரில் வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஜிங்க் வந்து நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ ஹிந்துஸ்தான் ஒரு 50,000 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பைக் ட்ரெண்டு மாதிரி தான் தெரியுது. ஸோ அதோட டார்கெட் ஒரு ஸ்விங் டார்கெட்னா 262.50 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஜிங்க்கில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதோட டார்கெட் வந்து 5000
806 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இன்றைக்கி வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.